இந்த வீடியோவில் ESP32 வச்சு ஒரு எல்இடி எப்படி பிளிங்க் பண்ணுறது சொல்லி தர போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எல்இடி பிளிங்கிங்கான கோடிங் வந்து இதுதான். இந்த கோடிங்கை தான் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எல்லாம் உன்னிப்பாக கவனிங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன் ஒரு லைன் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம எல்இடி வந்து எந்த பின்ல வந்து நம்ம கொடுக்க போகிறோமோ அதை வந்து முன்னாடி டிஃபைன் பண்ணி வச்சுப்போம். இந்த கீழே வந்து வாய்டு செட்டப் அண்ட் வாய்டு லூப்னு இருக்குல்ல, அந்த வாய்டு செட்டப் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கனெக்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கு, நம்ம எங்கெங்கெல்லாம் என்னென்ன கனெக்ஷன் பண்ணியிருக்கோங்கிறத சொல்றது. வாய்டு லூப்புங்கிறது அந்த கனெக்ஷன்ல என்னென்ன ஒர்க் பண்ணணும். இப்போ ஒரு மோட்டரை கனெக்ட் பண்றோம் அப்படின்னா மோட்டர் வந்து சுத்தணும், அதே மாதிரி எல்இடி கனெக்ட் பண்றோம்னா பிளிங்க் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வாய்டு லூப்ல வந்து சொல்லுவோம். இப்போ டிஃபைன்ற இடத்துல நம்ம வந்து எல்இடி அப்படிங்கிற ஒரு எல்இடியை நம்ம பின் 2ல வந்து நம்ம மாட்டியிருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். இந்த வாய்டு செட்டப்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பின் மோடு. அந்த பின் மோடு என்ன பண்ணணும், அவுட்புட் கொடுக்கணுமா இன்புட் எடுக்கணுமா அப்படிங்கறத சொல்ல போறோம். அந்த பின் மோடு வந்து பின் மோட்ல எல்இடி இருக்கு, அந்த எல்இடி வந்து அவுட்புட் வந்து தரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம இதுல இன்புட்டும் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால சம்டைம்ஸ் நம்ம இன்புட்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நமக்கு அவுட்புட் தான் தேவை. ஸோ அதனால அவுட்புட் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ வாய்டு லூப்ல நம்ம என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா டிஜிட்டல் ரைட் எல்இடி ஹைன்னு கொடுத்துருக்கோம்ல, அது வந்து என்ன சொல்லுவது அப்படின்னா எல்இடி வந்து ஹை அதாவது எரியணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு கீழே வந்து டிலே கொடுத்துருப்போம், 1000 கொடுத்துருப்போம். அந்த 1000 தான் வந்து நம்மளுக்கு 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து வந்து டிஜிட்டல் ரைட் எல்இடி லோன் கொடுத்துருப்போம், அதாவது ஆஃப் ஆகணும். ஆஃப் ஆகுறதுக்கு அதுக்கப்புறம் 1 செகண்ட் டிலேக்கு அப்புறம் திருப்பி ஆன் ஆகணும்ன்ற டிலே வந்து 1000 கொடுத்துருக்கோம். 1000னா நம்மளுக்கு 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து நம்மளுக்கு எல்இடி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆன் ஆகும், 1 செகண்ட் கழிச்சு ஆஃப் ஆகும், திருப்பி 1 செகண்ட் கழிச்சு ஆன் ஆகும், திருப்பி 1 செகண்ட் கழிச்சு ஆஃப் ஆகும். இப்படிதான் வந்து லூப்பா வந்து இது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நம்ம அன்டில் நம்ம பவர் கனெக்ஷன் வந்து ஆஃப் பண்ற வரைக்கும் இது ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த கோடிங் அப்லோட் பண்ண போறோம். மேல வந்து நம்மளுக்கு ESP32 டேவ் மாடல்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு போர்ட் செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கோடிங் வந்து அப்லோட் பண்ணிடலாம். இதை கவனிக்க வேண்டிய ஒரு நோட் வந்து இருக்கு. இப்போ இதுல வந்து கனெக்டிங்னு சொல்லி காட்டும், கனெக்டிங் சொல்லி டாட் டாட் டாட்னு போகும். அப்போ வந்து ESP32ல பூட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து கோடிங் வந்து அப்லோட் ஆகும். ஸோ இப்போ நமக்கான கோடிங் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து நமக்கு நல்லாவே பிளிங்க் ஆகுது. இந்த வீடியோ பார்க்குற சில பேர்கிட்ட லேப்டாப் இருக்கும், ஆனால் வந்து ESP32 வாங்க காசு இருக்காது. அதுக்காக நான் ஒரு சிமுலேஷன் சாஃப்ட்வேர் வந்து சொல்றேன். அதுக்கு பேர் என்னன்னா வாக்வி. வாக்விங்கிற வெப்சைட்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா போர்டுமே உங்களுக்கு அவைலபிளா வந்து இருக்கும். இதுல நம்ம ESP32 கிளிக் பண்ணி உள்ள கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ESP32க்கான எல்லா விதமான போர்ட்ஸுமே வந்து அங்கே அவைலபிளா இருக்கும். நம்மளுக்கு இப்போ ESP32 டேவ் மாடல் மட்டும் போதும். ஸோ அதனால அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கிறேன். உள்ள போனதுக்கு அப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படிதான் வந்து இருக்கும். இங்க ஆல்ரெடி ரைட் பண்ணிருக்க அந்த கோடெல்லாம் எரேஸ் பண்ணிட்டு இங்க ப்ளூ கலர்ல ஒரு பிளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள நமக்கு தேவையான அதர் காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். எல்இடி புஷ் பட்டன் அப்புறம் டிஸ்பிளே எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதுல வந்து நம்மளுக்கு எல்இடி இப்போ தேவைப்படுது. ஸோ எல்இடி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ரெசிஸ்டரும் நம்மளுக்கு தேவைப்படுது. ரெசிஸ்டர் எடுத்ததுக்கு அப்புறமா இங்க சைட்ல வந்து அதோட வேல்யூ வந்து காட்டும். நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நம்மளால. இப்போ 1K இருக்கா, நான் வந்து 330 ஓம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு எல்இடிக்கு அதுவே போதும். ஸோ அதனால இப்போ கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம் நம்ம எப்பவுமே பண்ண மாதிரி. இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த கோடை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி இதுல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கே ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் வந்து எனக்கு இங்கே எல்இடி வந்து எரியல. அதுக்கு காரணம் வந்து நான் வந்து D2 அப்படிங்கிற பின்ல வந்து நான் இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் கோடிங் வந்து 2 அப்படிங்கிற பின்ன தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் அதை எரேஸ் பண்ணிட்டு அந்த D2 ESP32ல D2லேருந்து எரேஸ் பண்ணிட்டு 2 அப்படிங்கிற பின்ல வந்து கனெக்ஷன் கொடுக்க போறேன். கொடுத்துட்டு இப்போ அகைன் ப்ளே கொடுத்தேன்னா எனக்கு வந்து எல்இடி வந்து நல்லாவே எரியுது. ஸோ இங்க உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து நீங்க இங்கே வந்து சிமுலேட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு எல்லாமே ஈஸியா புரிஞ்சிருக்கும் சொல்லிட்டு நம்புறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ பை கைஸ்.